என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதை நீ கேட்பாய் என்றால் இன்று உன் மனம் மகிழும்படியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த அம்மாவின் நடமாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய். அப்படி என்று நான் சொல்லவில்லை. எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ. உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அம்மாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பும் கிடைக்காது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையை அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த அம்மாவினுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியை இந்த இடத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது என் பிள்ளையே? அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாக தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கு அவர்கள் பலனிலை அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகின்றது என்று இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். அம்மா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே. அவர்களை திருத்தி நல்ல வழிநடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை என் பிள்ளையே. நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவித்திருக்கின்றாயே என்று ஒரு துளி அளவு கூட ஈவு இரக்கம் இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் என்று நீ என் மீது கோபம் கொண்டாய் அல்லவா? அன்று நான் வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதால் தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுதும் நாம் இப்படி செய்வதால் இவர்கள் எதிர்காலம் இப்படியே ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையே? உன் அம்மா நான் நிச்சயமாக ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பி வைத்து விடுவேன் என் பிள்ளையே. இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது.
அது பிரபஞ்ச விதி. தர்மத்தையும் வீரியம் தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளும் இந்த அம்மா நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் போது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும்பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த அம்மாவிடமிருந்து கிடைக்காது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்தது எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த அம்மாவின் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொண்டவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இது செய்ய வேண்டாம், கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது உனக்கு உருவாக்கி விட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்றவைகளை பார்த்து நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கெட்டவர்கள் விடுகின்ற சாபம் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொரு நல்லவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டால் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்துவிடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கான அமைதியை இனி உன் அம்மா நான் கொடுக்க விரும்பவில்லை. எதற்காக செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அந்த கண்ணீர் விடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையை நான் கொண்டு சென்று விட்டேன். ஏற்கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலும் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது நிச்சயமாக தான் செய்த தவறுக்கு தண்டனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, இது நாள் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் இந்த அம்மா வாழ்க்கையில் வந்த பிறகு இனி உனக்கு மகிழ்ச்சிதான் என்று, சந்தோஷம் இருக்கும் என்று எதற்கும் வருத்தப்படாதே. உனக்கு பிறர் செய்த துரோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிடுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உன் அம்மாவின் அன்பு மாறவில்லை. கெட்டவர்கள் முன்னிலையில் நான் உன்னை ஒரு நாளும் தலைகுனிய விடமாட்டேன் என்பதை மனதார நினைத்துக்கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.